மாளிகைப்புறத்தம்மன் என்பவர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள ஒரு துணை ஆலயத்தில் வழிபடும் தெய்வம். சபரிமலை ஐயப்பனின் கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் மாளிகைப்புறத்தம்மன் கோயிலுக்குச் சென்று பக்தர்கள் வணங்குவார்கள். மாளிகைப்புறத்தம்மனை மஞ்சள் மாதா என்றும் பக்தர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். மாளிகைப்புறத்தம்மன் எனும் தேவி பந்தளம் அரச குடும்பத்தின் குல தெய்வம் ஆவார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் மதுரையிலிருந்து ஆரியங்காவு வழியாக வந்த பாண்டியர்கள் பந்தளம் அரசை உருவாக்கினார்கள். அவர்களது குல தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஆலயம் அமைக்காமல் தங்களது மாளிகையின் பின்புறத்தில் வைத்து வழிபட்டு வந்தனர். அதன்படி மாளிகையின் பின்புறத்திலே வணங்கப்பட்ட மீனாட்சி அம்மன் மாளிகைப்புறத்தம்மன் எனும் பெயரில் அழைக்கப்பட்டாள். 12 வயது வரை அரண்மனையில் வாழ்ந்த ஐயப்ப சுவாமியும் இந்த மாளிகைப்புறத்து அம்மனை வணங்கி வந்துள்ளார். இந்த மாளிகைப்புறத்து அம்மன் ஐயப்பனுக்கு தாயாக விளங்குகிறாள். இதனால் மகிழ்ச்சியுடன் தொடர்புபடுத்தி கூறப்படும் கதைகள் யாவும் முற்றிலும் உண்மைத்தன்மையற்றது ஆகும். மாளிகைப்புறத்தம்மன் கோவில் சபரிமலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. ஐயப்பனை போன்றே கிட்டத்தட்ட முக்கியத்துவம் வாய்ந்த மாளிகைப்புறத்தம்மன் கோவில் ஐயப்பன் சன்னிதானத்திலிருந்து சில தொலைவில் அமைந்துள்ளது. தனது கோயிலுக்கு இடது பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மன் ஆலயம் இருக்க ஐயப்பன் விரும்பியதாக நம்பப்படுகிறது. தீ விபத்துக்கு முன்னர் மாளிகைப்புறத்தில் ஒரு பீட பிரதிஷ்டை மட்டுமே இருந்தது. மாளிகைப்புறத்தம்மனின் சிலை பிரம்மஸ்ரீ கண்டரரு மகேஸ்வரரு தந்திரியால் நிறுவப்பட்டது. இங்குள்ள தேவி ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரம் ஏந்தியவாறு அபயமுத்திரையை வைத்திருக்கிறாள். இப்போது சிலை தங்க தகட்டால் மூடப்பட்டுள்ளது. இந்த கோயிலும் கடந்த ஆண்டுகளில் புனரமைக்கப்பட்டது. இப்போது கூம்பு கூரை மற்றும் சோபன அறை தங்கத்தால் மூடப்பட்டுள்ளது. பக்தர்கள் கொண்டு செல்லும் இருமுடி கட்டிலுள்ள பின்கட்டில் 2 தேங்காய்கள் கொண்டு செல்வார்கள். அதில் ஒன்று பம்பை ஆற்றில் உடைக்கப்பட்டு மற்றொன்று மாளிகைப்புறத்தம்மனுக்கு வழங்கப்படும். இருமுடி கட்டில் உள்ள மஞ்சள் தூள் மாளிகைப்புறத்தம்மனுக்கு வழங்கப்படுகிறது. தேங்காய் உருட்டல் என்பது இந்த கோவிலில் செய்யப்படும் மற்றொரு பெரிய சடங்காகும். இங்கே தேங்காய்கள் தரையில் உருட்டப்பட்ட பின்னரே பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அம்மனுக்கு மற்ற முக்கிய பிரசாதங்களான குங்குமம், மஞ்சள் தூள், வாழைப்பழம், வெல்லம், சிவப்பு பட்டு மற்றும் தேன் ஆகியவை படைப்பதுண்டு. மகரவிளக்கு பூஜையின் போது ஐயப்ப சுவாமியின் திடம்பு ஊர்வலம் மாளிகைப்புறத்தம்மையின் கோவிலிலிருந்து ஆரம்பம் ஆகும். 5 நாட்கள் நடைபெறும் இந்த ஊர்வலத்தில் முதல் 4 நாட்கள் ஐயப்ப சுவாமியின் திடம்பு ஐயப்பனின் ஜீவசமாதியில் இருந்து 18ஆம் படி வரை ஊர்வலமாக கொண்டு வரப்படும். திடம்பு என்பது ஐயப்ப சுவாமியின் முக உருவம் ஆகும். பந்தளம் அரண்மனையில் பாதுகாக்கப்படும் இந்த தங்க திடம்பில் ஐயப்ப சுவாமி மீசையுடன் காட்சி தருகிறார். இந்த ஊர்வலத்தின் போது வெட்டவெளி எனப்படும் ஐயப்பனுடைய நாட்டுப்புற கதைகள் பாடப்படும். 5ஆம் நாள் ஊர்வலமானது மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் இருந்து சரங்கத்தி வரை நடைபெறும். யானை மீது ஏற்றப்படும் ஐயப்ப சுவாமியின் திருமுகம் மேளத்தாளம் சரணகோஷம் முழங்க தீவர்த்திகளுடன் வெட்டவெளி பாடப்பட்டு ஊர்வலம் நடைபெறும். அதன் பிறகு தீவர்த்திகள் அணைக்கப்பட்டு அமைதியான முறையில் மீண்டும் மாளிகைப்புறத்தம்மன் கோவிலை வந்தடையும். இது ஐயப்ப சுவாமி தனது பூத கணங்களை அழைத்து கொண்டு சன்னிதானம் வந்து சேரும் ஊர்வலம் ஆகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.